எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2025க்கான ஒரு மாடல் கொஸ்டின் 100. இது கவர்மெண்ட்டில் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் தான். இதில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கங்கிறத ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கல்வி 100 கொஸ்டினை பார்த்துடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கண்டென்ட் மட்டும் தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மொத்தம் 3 இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் விடை வகையை சார்ந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் விடை வகையில் பொருந்தாதது என்ன அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுபோக எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அப்படிங்கிறதுல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓமையால் கூறும் பொருள் என்ன 2 கொஸ்டின். இது ஓமையால் கூறப்படும் பொருள் என்ன அப்படிங்கிறது குரூப் 4ல் 2025லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுபோக டிரான்ஸ்லேஷன் சார்ந்து கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதில் ஒரு 8 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஒன்று வாட் இஸ் வாட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் தவறான கலைச்சொல் என்ன அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின் பழமொழியை டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து மருவு சார்ந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நிறுத்தற்குடியர்கள் சார்ந்த 2 நம்மளுக்கு நிறுத்தற்குடியர்கள் டாபிக் மட்டுமே 2 கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. சிலபஸில் நமக்கு அது இருக்குது. சரிங்களா? பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறது 2 கொஸ்டின். புதிய சொற்களை உருவாக்குதல் 2 கொஸ்டின். காலம் ரிலேட்டடாக நம்மளுக்கு காலம் சிலபஸு நியூஸாக கொண்டு வரையும் அதில் காலம் அப்படிங்கிற சிலபஸையும் சேர்த்தாங்க. அந்த கொஸ்டின்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. சரியான வினா எழுத்தியது அப்படிங்கிறதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சொல் இரு தொடரில் நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் ரிலேட்டடாக 1, உரிச்சொல் 1, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக 1, இருபொருள் தருக, குரில் நெடில் வேறுபாடு 1, கூற்று காரணம் ரிலேட்டடாக 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது தவறான இணை என்ன, பொருந்தாத இணை என்ன அந்த ரிலேட்டடாக கிட்டத்தட்ட ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக அகரவரிசை சார்ந்த கொஸ்டின் இருக்குது. அடுத்து திணை பொருள் திணை சார்ந்து ஒரு 2 கொஸ்டின். சரியான தொடரை கண்டறிக, அப்புறம் பிழை திருத்துக அப்படிங்கிற மாதிரி 2 கொஸ்டின். சொல்லும் பொருளும்ல பொறுத்துக ரிலேட்டடாக ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் எதிர்ச்சொல்லும் பொறுத்துகையிலே கேட்டிருக்காங்க. சரிங்களா? சொல்லும் பொருளும்னு மேலே ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள ஆப்ஷன் 4 ஆப்ஷன் எதிர்ச்சொல் ரிலேட்டடாகவும் கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒருமை பன்மை பிழை சார்ந்து ஒரு 2 கொஸ்டின். நூலகம் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பிரித்தெழுதுக ஒரு 4 கொஸ்டின், சேர்த்தெழுதுக ஒரு 3 கொஸ்டின் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியம் 2 கேட்டிருக்காங்க. இளமை பெயர்கள் அதாவது அது 1, வலுவற்ற தொடர் 2 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒளி வேறுபாடு சார்ந்து ஒரு 2 கொஸ்டின். அப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சார்ந்து 2 கொஸ்டின். இதில் ஒரு பொருள் சார்ந்து பல பொருட்களில் கப்பலையும் கடலையும் பேர் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லேன், கப்பல், கடல், பாம்பு, யானை, கதிரவன் அதாவது சூரியன், நிலவு இதுக்கெல்லாம் வேறு பேர் படித்து வச்சுக்கோங்கன்னு அதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேர்ச்சொல் மணிமுற்று வினையாளன் பேர் சார்ந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசை மட்டுமே இந்த கொஸ்டினில் ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட்டு ஃபுல்லாகவே அகரவரிசை தான். இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டில் பார்த்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? நான் இப்போ இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக சொல்லிவிட்டேன். 100 கொஸ்டினை உள்ளே பார்த்துடலாம். ஒரு சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு, கருத்தையோ திரும்ப சொல்வதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து வைக்கணும். சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதை ஒரு தடவைக்கு நீங்கள் 2 தடவை ஆப்ஷனை வாசிச்சிங்க அப்படின்னா கரெக்டானது எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஈஸியாக தமிழ் வாசிக்க தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். மிகப்பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. 2மே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அடுத்து ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை என்ன விடை அப்படின்னா உற்றது உரைத்தல் அப்படிங்கிறது. ஸோ விடை சார்ந்த கண்டென்ட். பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? விடை வகை சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்குறாங்க. சரிங்களா? பொருந்தாதது கேட்டிருக்காங்க. அதுக்கான டெஃபினேஷன். சரிங்களா? ஸோ இதில் 3 தான் பொருந்தாது. அப்போ மறைவிடைனா மறைத்து கூடும் விடை, உருவது குரல்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவதா உருவது குரல் விடை, ஏவல் விடைனா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுவதாக கூறும் விடை தான்.
ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடைக்கேற்ற வினாவை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு 11th 12th உள்ள புக்கு உள்ள கண்டென்ட்டாக அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ விடைக்கேற்ற வினாங்கிறது நியூ சிலபஸில் இருக்குது. இது நியூ புக்கில் உள்ள கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பானையோட எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, பானையோட வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது விடைக்கேற்ற வினாவில் கேட்டிருக்காங்க. இங்கு நகர பேருந்துகள் நிற்குமா என்ற வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினான்னு கேட்டிருக்காங்க. இது அரியா வினா. இது வந்து வினா ரிலேட்டடான கண்டென்ட்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற டபுள் கொட்டேஷன் கேள்விக்குறி எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியான நிறுத்தற் குறியீடுகளில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சரியான நிறுத்தற் குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத நியூ சிலபஸில் சேர்த்துருக்காங்க, அதனால சொல்லுதேன். எவ்வகை வாக்கியமென கண்டறிதல் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினை தொடர் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஆள்ங்கிறது அப்படின்னு வந்தாலே செயற்பாட்டு வினை. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் செயற்பாட்டு வினை கண்டறிந்த சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது தான் கரெக்டான செயற்பாட்டு வினை வாக்கியம். உயிர் உடம்பு போல ஊமையோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவ்வுமை கூறும் பொருள் என்ன அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிறது தான். ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளில் கண்ணை இமை காப்பது போல் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூசி விழுந்துட்டா உடனே கண் இமை மூடும். ஸோ நம்ம கண்ணை பாதுகாக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தவறானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பங்க்சுவேஷன் அப்படின்னாக்கி நிறுத்தற் குறியீடு, சரிங்களா. விழிப்புணர்வுன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. நிறுத்தற் குறியீடு, நம்ம நிறுத்தற் குறியீடுங்கிற டாப்பிக்கே நம்ம சிலபஸில் சேர்த்துருக்காங்க. அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேயும் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. லீடர்ஷிப்னா தலைமை பண்பு, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர், கரெக்டு தான். எக்கோஸ்ட்ரீம்னா குதிரை ஏற்றம் தான், ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின், சேட்டலைட் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, ரொம்ப 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 முக்கியமானது. சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் விடை வகை ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா அப்படின்னா ஒரு வினா கேட்குறாங்க, திருப்பி அவனும் ஒரு வினா தான் கேட்காங்க. வினா எதிர் வினாதல் விடை, அதே விடையாக சொல்கிறாங்க, வினாவையே விடையாக சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்போது விடை வகையில் அது வினா எதிர் வினாதல் விடை ரிலேட்டடான கண்டென்ட்டில் வருது. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு கமா கொட்டேஷன் கேள்விக்குறி இருக்கிறதுனால நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. நிறுத்தற் குறியீடுகளில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கிலீஷும் இருக்குது, சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் வார்த்தைகளும் இருக்குது, அதுக்கான தமிழ் வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சர்வர், ஃபோல்டர், கர்சர், கிராப்பு. இப்போ அதில் வந்து இணையான தமிழ் சொல் என்னென்னா கர்சர் அப்படிங்கிறது ஏவி அல்லது சுட்டி, சரிங்களா. கிராப் அப்படின்னா செதுக்கிறது, சரிங்களா. ஃபோல்டர் அப்படின்னாக்கு உரை. இந்த இடத்துல இது சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான கண்டென்ட். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி, காலிங் பெல்னா அழைப்பு மணி, இங்கே ஆப்ஷனில் இருக்குது. இதை இன்னும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஊர் பெயர்களில் மருவு புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை, அதாவது புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரணும், புதுகை, சரிங்களா. புதுச்சேரிக்கு புதுவை, புதுச்சேரிங்கிறது தான் இங்கேயும் புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது மருவில் வராதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புதுச்சேரி அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக தான் பேசணும். அப்படிங்கிற புதுக்கோட்டை புதுப்பேட்டைன்னு வராது. ஸோ புதுவைன்னு தான் வரும், புதுக்கோட்டைங்கிறது வராது. புதுக்கோட்டைங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக், அதை வந்து புதுகைன்னு வரும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மருவு நாகப்பட்டினம் நாகை அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்களேன், நிறுத்தற் குறியீடுகள் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை படித்து வச்சுக்கணும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ உணர்ச்சிகள் ரிலேட்டடான கொண்டண்டு நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு, சரிங்களா. உணர்ச்சினா என்ன? மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படும் இடங்களில் வியப்பு குறியிட வேண்டும். ஸோ இதில் நிறுத்தற் குறியீடுகள் இடம்பெட்டது என்ன அப்படிங்கிறது. ஸோ இதில் உணர்ச்சி குறி எல்லாத்துக்குமே தெரியும், இதுதான் இந்த உணர்ச்சி குறி. ஸோ இதை வந்து எந்த இடத்துலலாம் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துலையோ, வியப்பாக இருக்கிற இடத்துலையும், அச்சம், அவலம், இரங்கல் போன்ற செய்திகள்லையும் இதை இடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதான் கரெக்டான நிறுத்தற் குறியீடுகள். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலையை பறித்து வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான நிறுத்தற் குறியீடு. நெக்ஸ்ட் எழுத்து வழக்கு தொடர எழுத சொல்லியிருக்காங்க. என் கதை பெரியது அப்படிங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்கு, மீதி எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குது. சொல்கிறேன் என்பதற்கு எழுத்து வழக்கு என்னென்னா சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சொல்லுவேன், சொன்னேன், சொன்னேன் இதெல்லாம் வராது.
சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் என்னன்னு சொல்லியிருக்காங்க. புளியங்கன்று அப்படிங்கிறது தான் வரும். தென்னம்பிள்ளை. சரிங்களா, இது பனைக்கு இளம்பெயர் மடலி. அடுத்து மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள 2 சொற்களை எழுதுக அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்று மனிதம் ப்ளஸ் நேயம். மனிதம்னு தான் வரணும், மனிதன்னு வராது, மனிதர்னு வராது, மனிதல்னு வராது. 4வது ஆப்ஷன் சுத்தமாக வராதுங்கிறத தூக்கிடலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட், இவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. நம்மளுக்கு முக்காலம் பற்றியும் தெரியும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு நிகழ்காலத்தை சொல்கிறாங்க. சுடர்கொடி பாடுகிறாள் அப்படிங்கிறது தான் நிகழ்காலம். பாடினாள் அப்படின்னா இறந்த காலம், பாடுவாள் அப்படின்னா எதிர்காலம். நெக்ஸ்ட்டு மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான். தங்கினான் என்பது எந்த காலம் அப்படின்னாக்கி இறந்த காலம், நேற்று தான் தங்கினாங்க அப்படின்னு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வினாச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அரைநெறிச்சாரம் எல்லாருக்குமே தெரியும், முனைப்பாடியார். அரைநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறதான் கரெக்டு. அறிவுடையதாவது, விளக்கம் தருவது, பொருள் தருவது அப்படிங்கிறதுலாம் வராது. கரெக்டான வினா என்ன? கொஸ்டின் தான் வினா. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க. ஆப்ஷன் ஈஸியாக தூக்கிடலாம். ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே தமிழை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே வேறு கொஸ்டினுக்கு போயிடணும். ஒரு சொல்லால் தொடரின் 2 இடங்களை நிரப்புக. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து கால்வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். அதை நீங்கள் பொறுத்துகையில் இப்போ கோடிட்ட இடத்த நிரப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பொருள் தரும் ஒரு சொல். அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக கோடிட்ட இடத்துல கேட்குறாங்க. வல்லின மிகுமிடம் மெகாடம் தொடர்பு ரிலேட்டடாக நீங்கள் பொருத்தணும். பாலை பாடினான், பாலை திணை பாடினான், பாலை பாடினான், பாலினை பாடினான். தேரை பார்த்தான், தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான், தேரை பார்த்தான், தேரினை பார்த்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வல்லினம் எந்த இடத்துல மிகவும் மிகாதுங்கிறத நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது. சின்ன ஸ்டாண்டர்ட் தான், 6th to 8th இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடுத்து வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இதில் உரிச்சொல் தொடர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாநகரம் அப்படிங்கிறது தான் உரிச்சொல் தொடர். சரிங்களா, வளவனும் தங்கையும் எண்ணுமை. சரிங்களா, அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புங்க அப்படிங்கிறது. முளை அப்படிங்கிறது வந்து சிங்கம் வாழ்கிற பகுதி. சரிங்களா, சிங்கம் முளையில் வாழும். முளைனா குகைக்கு இன்னொரு பேர் முளை. 2 பொருள் தருக. துய்ப்பது அப்படிங்கிறது கற்பது, இன்னொன்று தருதல். ரெண்டுமே 2 பொருட்களை தரும். 2 பொருள் தருக. நூல் அப்படிங்கிறது ஆடை நெய்வது, இன்னொன்று மூதுரைங்கிறது அறநூல். இந்த 2ஐயும் குறிக்கும். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னென்னா அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று பட்டு, இன்னொன்று பாட்டு. பட்டு மத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக. இதுவும் ரொம்ப ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து குறில் நண்டில் மாற்று மறுபாடு. சிறு சீரு. சிறுனா சிறுமை, சீரு அப்படின்னா பாயிறது. இப்போ மாட்டுக்கிட்ட போகாத அது சீரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம மேலே பாய் முட்டதுக்கு வரும். சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று. பிறரிடம் வெளிப்படையே சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்கொள்ளர் பொன்னை பறி என்று உரைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றுக்காரனா ரெண்டுமே தவறு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பாருங்கள். கூற்றுக்காரனா சரியா தவறா அப்படிங்கிறத கொஸ்டினே கேட்கல. நேராக கூற்று, நேராக காரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. அது சரியா தவறா, ரெண்டுமே தவறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்க மாதிரி ஆப்ஷனை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட்டை பாருங்களேன். அதே மாதிரி கூற்றுக்காரணம் தான், கொஸ்டினே கேட்கல, நேராக உள்ள போட்டாங்க. 2025 கொஸ்டின் கேட்டதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் இது. எப்படி மாடலை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்போங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா 25 Group 4 வந்து ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பார்த்துவீங்க. அந்த Group 2 ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. சரிங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். கூற்று. வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னாட்டில் முத்துராமலிங்கரும் ஆவார். ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக யார் செயல்பட்டால் அவங்களுக்கு சட்டம் கொண்டு வருவாங்களா? இல்லை, அவங்களுக்கு எதிர்ப்பு செயல்பட்டதால தான் இந்த மாதிரி வரும். அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டு தான், செகண்ட் வந்து தப்பு. சரிங்களா, ஆப்ஷன் கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலைச்சொல். பட்டி அப்படிங்கிறதுக்கு நெற்பெயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பொயட் அப்படிங்கிறது வந்து கவிஞர். இப்போ பட்டி அப்படிங்கிறது நெற்பெயர். இது வந்து உங்களுக்கு நம்மளுக்கு விவசாயம் சார்ந்த ரிலேட்டடாக வந்திருக்கு. பயாலஜி அதுக்குள்ள உங்களுக்கு உயிரியல் சார்ந்து. அப்புறம் கவிஞர் ரிலேட்டடாக நம்மளுக்கு லாங்குவேஜ் ரிலேட்டடான கண்டென்ட்டு அந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அடுத்த அடிவகைகளில் பொருந்தாத இணை தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. கோல்ங்கிறது குத்துச்செடி வராது. காய்ந்த செடி, அதாவது மிளகோட தண்டு, மிளகாயெலாம் இருக்குல்ல, அதை வந்து நெற்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேழ்வரகுக்கு தாள் தான். தூருங்கிறது புதர், தண்டுங்கிறது வாழைத்தண்டு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பூக்களை குவித்து பூவை புரிவோடு காக்க வென்று வேண்டியது கருணையின் எலிசபெத்துக்காக அப்படிங்கிறது தான். ஒரு பாடல் வரியை கொடுத்துட்றாங்க. அந்த பாடல் வரியில் உள்ள எதை யார் யாருக்கு கூதுறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தொடர்நிலை செயல் சார்ந்த கண்டென்ட்ல இந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிறாங்க. நிறைய கதைமாந்தர்கள் வந்தால் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பாடல் வரியை வச்சு கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும்ல எது சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசவர்ங்கிறது வெற்றிலைப்பவர். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருந்தேன், அதுலேயும் இதை கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு ஷார்ட்கட் சொன்னேன். வெத்தில போட்டிருக்கவங்க பாசமாக இருப்பாங்க நம்ம மேலே. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டு. மண்ணுள் விளைஞர் அப்படின்னாக்கி வந்து சிற்பி வரமாட்டாங்க. சரிங்களா? தொகையின் வகையை எது அப்படின்னா பெரியமைசை சிரித்தார் அப்படிங்கிறது அன்மொழி தொகை. இது புக் பேக் கண்டென்ட். சரிங்களா? ஸோ புக் பேக் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அருந்துணை பிரித்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அருமை ப்ளஸ் துணை. அகரவரிசை கொடுத்துருக்காங்க. உழவு ஏர் மண் மாடு. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஆப்ஷன் பி ஏஆர்சியில் தான் வரும் ஸ்டார்டிங். வீரனை புகழ்ந்து பாடுவது வந்து பாடான் திணை. பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுகலாறுகளை பற்றி சொல்கிறது தான் பாடான் திணை. அடுத்து கூட்டு பெயரை சொல்லியிருக்காங்க. வேல மரம் வந்து வேலங்காடு மரம், வேலங்காடு. வேப்ப மரமாக இருந்தால் அது காடுன்னு சொல்லுவாங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக்க. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12 எந்த இடமாக? கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன. இந்த இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இதை வந்து வாட்டுச்சாட்டில் கேட்பாங்க. பின்வருவற்றுள் முறையான தொடரை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. புக் பேக்கு 10th புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து புக் பேக் கண்டென்ட். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். ஸோ விருந்தோம்பல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பின்னாடி கேட்டிருப்பாங்க. ஸோ பிழை திருத்துகள். கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படிங்கிறது தான் சரியான கரெக்டு. விற்க போனான் அப்படிங்கிறது தான். போனால்னு வராது, போனான். பிழை திருத்துக. கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இங்கே அணிந்தான்னு கொடுத்துருக்காங்க. அணிந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து சொல்லும் பொருளும் பொறுத்துக. எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. எளிது அப்படின்னா அரிது. ஈதல் அப்படின்னா ஏற்றல். அந்நியர் அப்படின்னா உறவினர். இரவலர் அப்படின்னா புரவலர். இரவலர் அதுக்கு புரவலர் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக ஆப்ஷனை தூக்கிடலாம். 4வதுக்கு 1 பியில் தான் இருக்குது, அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். அடுத்து சொல்லும் பொருளும் அதில் பொருத்தணும். நாற்று அப்படிங்கிறதுக்கு நடுதல். சரிங்களா? அதுக்கானது. நீர் வந்து பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஸோ குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்துகின்றனர் அப்படிங்கிறதான் கரெக்டு. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் ஒருமைப்பன்மை தான். இது 2025 சிலபஸில் கவர் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி தனது கைகளில் மலர்களை வைத்திருந்தாள். இந்த மாதிரி தன், தாம், தமது, தனது அப்படிங்கிறதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக் விடுவீங்க. இந்த ஒருமைப்பன்மை பிழை டாபிக் ரொம்ப பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல இருந்து அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டாங்க பாருங்க. நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூல்கள் கன்னிமாரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836 ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இந்த கொஸ்டினை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்படி தானே? இதில் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்லேருந்து இந்த கொஸ்டின் வரைக்கும் சொல்லவே இல்லை. கீழே பார்ப்போம். உலகில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளது நூல் என்னென்னா கன்னிமாரா நூலகம் தெரிஞ்சிருக்கும். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ளது தஞ்சாவூரில் இருக்குது. தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு 1953 தான் கொண்டு வந்தாங்க. உலகில் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்.
தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் அப்படின்னா ஆவண காப்பகமாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயன் ப்ளஸ் இல்லா அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து எழுதுங்க, பயனிலா. ஸோ இந்த மாதிரி பயனிலா வேடை கொடுத்துட்டு பிரித்தெழுதுங்கன்னு கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொஸ்டினும் ஆப்ஷனையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதை தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. சீரிழமை அப்படிங்கிறத சீர் ப்ளஸ் இளமை, இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சீர்மை ப்ளஸ் இளமை வராது, ஒரே இடத்துல 2 மை வராது அப்படிங்கிறத அடிக்கடி பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடு, ரொம்ப 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 வாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க. வெங்கரி பிரித்தெழுதுக வெம்மை ப்ளஸ் கரி அப்படிங்கிறது தான் சரியான பிரித்தெழுதுகள். நம்மளுக்கு சேர்த்தெழுதல் கொடுத்துருக்காங்க. முத்து சுடர், முத்து ப்ளஸ் சுடர் இச்சு வரணும், சேர்த்தெழுது வரும்போது. முதுமொழி சேர்த்தெழுதும் போது முதுமை ப்ளஸ் மொழி முதுமொழி அப்படிங்கிறது கரெக்டாக வரும். பிரித்தெழுதுகள் கொடுத்துருக்காங்க. உயர்வடகம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் அப்படிங்கிறது தான் உயர்வடைவோம். பிரித்தெழுதுக செம்பயிர், செம்பயிர்னா செம்மை ப்ளஸ் பயிர் அப்படிங்கிறத பிரித்தெழுதுக. நெக்ஸ்ட் கண்டென்ட்னா எல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா அல் அப்படின்னா பகல், எல் அப்படின்னா இரவு, சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு வெறுப்பு என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பள்ளம். வெறுப்பு அப்படின்னா மலை, மலை வந்து உயர்ந்திருக்கும், அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பள்ளம். மொதல் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்க, சொல்லும் பொருளும் ரிலேட்டடாக பார்த்தோம்னா வெறுப்புன்னா மலை, அப்போ மலைக்கு ஆப்போசிட் பள்ளம். பொருந்தாத இணையை கண்டறிங்க. கிராப் அப்படின்னா செடிக்கு தான், கர்சர் அப்படின்னா ஏவி, ஃபோல்டர்னா உரை. இது அப்படியே போனால் மேலே கேட்டிருந்தாங்க அப்படி தானே, ஒரு 40 கொஸ்டின்குள்ள. சர்வர் அப்படின்னா உளவின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு, சரிங்களா. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிங்க. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் என்ன அப்படின்னு இருக்காங்க. அகில் மட்டும் வராது, கருங்காலியில் செய்யலாம், நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கருங்காலி, செங்காலி, சந்தன மரம் 3லையுமே நம்ம குழல் செய்யலாம், புல்லாங்குழல். பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துவரை பள்ளம், கோடு கொம்பு, மல்லல் வளம், செரு அப்படின்னா வயல், செருக்கு வராது, செரு அப்படின்னா வயல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். இந்த மாதிரி பொருந்தாத இணையில எப்படி சொல்லும் பொருளை வச்சு கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. ஏறுகோல் அப்படின்னா எருது கட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மேலே கேட்டிருந்தாங்க இதுக்கு முந்தின கொஸ்டின். ஆதிச்சநல்லூர்னா அரிக்கமேடு, ரெண்டுமே. பட்டி மன்றம், பட்டி மண்டபம் கரெக்டு தான். திருவாரூர், கரிக்கரையூர் வராது, சரிங்களா. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிங்கன்னு கொடுத்துருக்காங்க. நாற்று நடுதல், கதிர் அறுத்தல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், அடித்தல் வராது. இதுவும் மேலே கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள், மேலேயும் இதே மாதிரி இருந்தது. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அப்துல் கலாம் பிறந்த நாளை வந்து நான் ஆசிரியர் நாளாக கொண்டாடுதோம் அப்படின்னு இருக்காங்க, தப்பு. மாணவர்கள் தினமாக கொண்டாடுவோம். விவேகானந்தர் வந்து தேசிய இளைஞர் தான். காமராசர் கல்வி வளர்ச்சி நாள். ஜவஹர்லால் நேரு வந்து குழந்தைகள் நாள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொருந்தாத சொல்லை கண்டறிந்து எழுதுங்க. அந்த நாள்கள் வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது புக்கில் இருந்தால் அதையும் படிச்சுக்கோங்க. இது புக்கில் உள்ள கண்டென்ட் தான், புக் பேக்கில் இருக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிங்க. திங்கள் அப்படின்னா மாதம், மெய்னா உண்மை, பகலவன்னா கதிரவன், பொய்மை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் மெய்மை. அதில் பொய்னா பொய் சொல்கிறது, சரிங்களா. அதுக்கு மெய்னா உண்மையை சொல்கிறது, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கதிரவன் பகலவன்னா சூரியனை தான் குறிக்கும், அதோட வேறு பெயர்களை வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திப்பிழையற்றதும் இதுக்கு முன்னாடி வாட் இஸ் வாட்டில் வந்து ஒரே வரியில் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை சரியாக இருக்குது, எத்தனை தவறாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சா தான் நீங்கள் இதில் சரியானதை போட முடியும். 1, 4 மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. விழாக்கள் என்பது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். இதே இசைக்கருவியை இசைப்பது வழக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முந்தின கொஸ்டின்லையும் கேட்டிருந்தாங்க, நேற்று அதை நான் போட்டிருந்தேன். இளமை பெயர்கள் கொண்டு பொறுத்துக அப்படின்னு இருக்காங்க. புலிக்கு வந்து புலி பரல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கத்துக்கு வந்து குருளை அப்படின்னு இருப்போம். ஆட்டுக்கு வந்து ஆட்டுக்குட்டி, யானை கன்று, பசுங்கன்று. அடுத்து வலுவற்ற தொடரை கண்டறிங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ கைகள் 2 உதவவே ஏன் சான்றோர்கள் கருதினர் அப்படின்னு சொல்லுங்க. கைகள் 2 உதவவே ஏன் சான்றோர்கள் கருதினர் அப்படிங்கிறது தான் வலுவற்ற தொடர். நம்மளுக்கு நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள், எப்படி கேட்டிருக்காங்கங்கிறதை பார்த்துக்கோங்க. வலுவற்ற சொல்லற்ற தொடர் என்னென்னா, சிற்பி சிலையை வார்த்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. செய்தான், வணைந்தான், செதுக்கினான் வராது. சிற்பி சிலையை வார்த்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வல்லின மிகா இடத்தை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. குடி தண்ணீர் அப்படின்னு தான் வல்லின மிகா இடம். அடுத்து வாருங்களேன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்டு. ஸோ அதுதான் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இணையான தமிழ் பழமொழி அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சந்தப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான கண்டென்ட் தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. ஹார்டசி அப்படின்னாக்கி நற்பண்பு அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல நெக்ஸ்ட் கண்டென்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டடு. சரியான நீ சொல்லு. எக்ஸவேஷன் அப்படின்னா அகலாய்வு, ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கற்கள், எபிகிராஃப்னா கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. திணை அப்படிங்கிறது முணுச்சிலிணை ஒழுக்கம், ரெண்டு திலிணைனா தானியம். இதுவும் ரிப்பீட்டடு கொஸ்டின் தான். ஒளி வேறுபாடு தான். அலை அலை அலைங்கிறது வந்து இந்த கடல் அலையை குறிக்கும். சிறப்புலகரம் வந்துச்சு அப்படின்னா வரவழைத்தல், அழைப்பு, இன்வைட் பண்ணுவாங்களா, ஸோ அதை வந்து அழைப்புன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. நாவாய் அப்படிங்கிறது வங்கம்ங்கிறது நீரில் நீந்தக்கூடியதை தான் குறிக்கும். ஆழி இதெல்லாம் கடலை குறிக்கும், இந்த ரெண்டும் சரிங்களா. கப்பல் அதில் போகிறத வந்து சொல்லும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆழி, முன்னீர், பவம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கும்? கடலை தான் குறிக்கும். மேலேயும் கடல் வந்து சார்ந்த கொஸ்டின் வச்சுருக்காங்க, கீழேயும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் படி என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்துட்டு படித்தான் அப்படிங்கிறது தான் சரியான பதம். அடுத்து பாடினால் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னென்னா பாடு அப்படிங்கிறது. கட்டளை வாக்கியம் வந்து ஒருத்தரை கட்டளை எடுத்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது வேர்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே அதுதான் வேர்ச்சொல், ஈஸியாக தூக்கிடலாம். ஆடி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வடிவம் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடியவன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆடி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடி ஆடி அப்படிங்கிறது தான் சரியான வினை எச்சம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி, காட்சி, கிண்ணம், கீரி, கேள்வி இது எல்லாமே அகரவரிசை ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. கேங்கா கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி கொடுக்கும்போது கேங்கிற எழுத்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஈஸியாக தூக்கிடலாம். 4 ஆப்ஷனில் சி தான் கரெக்டு. அடுத்து அகரவரிசை சொற்களை சீர் செய்தல் கொடுத்துருக்காங்க. சேசா, சிசி, சூ, சூ அந்த ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சூ தான் வரணும், அதுக்கப்புறம் தான் வேறு எழுத்துக்கள் வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னால ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் அகரவரிசை மேமாமி வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் மேலே ஆரம்பிக்கிறதுல 2 இருக்குது சரிங்களா. சியும் டி இருக்குது, டியும் இருக்குது. மேமா மீ மீ வந்ததுக்கப்புறம் தான் மூலாம் வரணும். அப்படி ஆப்ஷன் பார்த்தோம்னா பி தான், சி தான் கரெக்டு. அதே மாதிரி அகரவரிசை பேப்பா பி வரிசையில் கொடுத்துருக்காங்க. பே தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா பே வரிசையில் பி தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, தூக்கிடலாம். நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படி எழுதிருக்க. வேவா வி வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வே தான் இருக்கணும், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுகன்னு கொடுத்துருக்காங்க. நேனானி வரிசையில் கொடுத்துருக்காங்க. அந்த நேனானி வரிசையில் நே ஃபஸ்ட்டு எழுத்து, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியில் தான் இருக்குது, அதுதான் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அகரவரிசைப்படி எழுதுக. பேப்பா பி வரிசையில் கொடுத்துருக்காங்க. பேப்பா பி வரிசையில் பே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது, அதுதான் கரெக்டான அகரவரிசை. அகரவரிசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு 100 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துருப்பீங்க, 100 கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை எப்படி போடணுங்கிற ட்ரிக்கும் நான் சொல்லியிருப்பேன். இதில் உங்களுக்கு வேறு அது மட்டும் இல்லாத கண்டென்ட்டில் நிறைய சொல்லும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஷார்ட்கட்டும் இருந்திருக்கும், இன்னும் ஷார்ட்கட்டும் இருக்குது. நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.